ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தை வந்து நான் தனியா தான் பார்த்தேன். தனியா பார்த்து நான் ஃபுல்லா கூட ப்ரோப்பரா பார்க்கல. சீன் பை சீனா பார்க்கும்போது நிறைய நேரம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அது எனக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகிறது வந்து முக்கியம். என் ஜட்மெண்ட் வேறையா இருக்கணும். இது மக்களோட மக்களான்னு பார்க்கும்போது அவங்க எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க விஷயத்துல கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஜென்சி அப்படிங்கிறது ஒரு 2K புது விதமான டைட்டில், ட்ரெண்டியா டைட்டில், பழைய வார்த்தையா இருந்தாலும் இப்பதான் அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் வந்துருக்கு. இப்படிங்கிற இடத்துல எத்தனை பேர் வந்து இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? படம் என்ன சொல்ல வருதுன்றதை தாண்டி இந்த வார்த்தை எத்தனை பேர் வாய்க்குள்ள வருதுன்னு இதை எப்படி அவங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறது இது வந்து அற்புதமாக போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா சொல்ல வந்த விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இந்த காலத்து லவ்வர்ஸ், பழங்கால லவ்வர்ஸ் எல்லாமே ரீட் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறத அற்புதமா இருக்கு. பிரேக்கப்பும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லவ். அதாவது வெறுமன காதல் வந்து இனிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இதுதான் ஆக்சுவலா லவ்வோட இருக்கிறதே மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபேஸ். அண்ட் அதை பத்தி யாரும் வச்சு பெருசா அந்த அளவுக்கு நம்ம காமிச்சது. பட் நாங்க வந்து எடுத்துக்கிறதுல இது வந்து புது விதமான ஒரு டெல்லிங்கா இருக்கும்ன்றதால இது வந்து நல்லா இப்ப அடுத்தது மே 1 சசிதர் இயக்கத்தில் நூறுசாமின்னு ஒரு படம் வந்தது. நானும் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை தவிர இன்னொரு படம் வந்து ஜூன் போல ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு தேங்க்யூ.